ஒய்விப்ஸ் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்ன்னு தமிழ்ல டைட்டிலே பார்த்துருப்பீங்க. அகைன் ஒரு பேப்ளேட் வீடியோ. இந்த டைம் பார்த்தீங்கன்னா, ஒரு சீல்டு ப்ராடக்ட் தான் அன்பாக்ஸ் பண்ண போறோம். அதுவும் சீசன் 1 பேப்ளேட் பர்ஸ்ட் சீசன் 1லேருந்து ஒரு பே. இது என்ன பேன்னு உங்க எல்லாருக்கும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஷூ கரோனியோட ஸ்ட்ரோம் ஸ்ப்ரிகன் தான் அன்பாக்ஸ் பண்ண போறோம். அதுவும் நிப் கைஸ். இது கிடைக்கவே கிடைக்காத ஒரு ப்ராடக்ட். நம்ம கையில கிடைச்சா அத அன்பாக்ஸ் பண்ணும்போது எப்படி இருக்கும்? அது எனக்கு சொல்ல தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பா. அந்த அளவுக்கு ஒரு எந்தூசியாஸ்டிக்கா இருக்கு எனக்கு. யூஸ்டு கூட உனக்கு அங்கங்க எங்கனா கிடைக்குது. அதுவும் சீல்டு பேக் இந்த மாரி நியூ இன்பாக்ஸ்லாம் சான்ஸே இல்ல. இத பார்க்கறதுக்கே அப்பா! அவ்ளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு. பேக்கேஜிங்க பாருங்க கைஸ். இது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பார்க்க ஃபன் ஸ்கூல் நம்ம இந்தியால ஃபன் ஸ்கூல் வந்து டகாரா டாமிட்ட இருந்து இம்போர்ட் பண்ணி, அவங்க லைசென்ஸ் வாங்கி இங்க இந்தியால டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப அதுவும் பண்றது கிடையாது. ஸோ சொன்ன மாரி இப்ப எங்கேயுமே கிடைக்கிறதில்ல. ஜப்பான்ல அங்க கிடைக்கும். பட் அங்கருந்து இம்போர்ட் பண்ணதுக்கு இம்போர்ட் டியூட்டீஸ் அண்ட் ஷிப்பிங் காஸ்ட்லாம் ரொம்ப அதிகம். ஸோ அது நம்மளால பண்றது கொஞ்சம் கஷ்டம். எக்ஸ்பென்சிவ் ரொம்ப எக்ஸ்பென்சிவா ஆகும். டகாரா டாமி பண்ணது தான். டாய் ப்ரோக்காக பண்ணி குடுக்குறாங்க. அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. அந்த ரீஜியன்ஸ்ல இந்த மாரி சவுதி அரேபியா, கத்தார் அந்த மாரி ரீஜியன்ஸ்ல டாய் ப்ரோ தான் ப்ளே பண்றாங்க. அந்த பேக்கேஜிங் தான் பார்க்க உங்களுக்கு இந்தியால ரிலீஸ் ஆன ஃபன் ஸ்கூல் பண்ண மாரியே இருந்திருக்கும். கத்தார்லேருந்து இம்போர்ட் பண்ண ப்ராடக்ட். ஸோ அதனால சீல்டு கிடைச்சிருக்கு. அதுவும் வந்து ஆல்ரெடி இருந்த யூனிட் தான். இப்ப எதுவும் மேனுஃபேக்சர் பண்றதில்ல. இருந்த யூனிட் லக்கிலி இருந்ததுன்னா உங்களுக்கு இப்ப இந்த மாரி எக்ஸ்ட்ரீம் ரேரான சீல்டு பேக் உங்களுக்கு இப்ப கிடைக்கும். அதான் ஆல்ரெடி இருந்துச்சுன்னா, அதுவும் இல்லன்னா இதெல்லாம் உங்களுக்கு இதுக்கு மேல கிடைக்க போறதும் இல்ல, கிடைக்கவும் கிடைக்காது. ஏன்னா இதெல்லாம் மேனுஃபேக்சர் பண்ண போறதில்ல. இப்பயே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பண்ணி வச்சிருந்த ப்ராடக்ட் மட்டும் தான். அது நம்ம கையில ஒண்ணு இருக்கு. ஸோ நான் சொன்னதே சொல்றேன். அவ்ளோ எக்ஸைட்மென்ட்டா இருக்கேன். சீல்டு ப்ராடக்ட் கிடைக்காம யாருக்குமே கிடைக்காத வேர்ல்ட்லயே எல்லா இடத்துலயும் இப்ப மேனுஃபேக்சர் நீடித்துட்டு இருக்கிற யூனிட் மட்டும் தான் சில பேருக்கு தான் அதுவும் கிடைக்கும். அதுவும் காலினா சுத்தமா அவ்வளோதான். இதெல்லாம் முடிஞ்சுது. நம்ப நெனச்சா கூட வாங்க முடியாது. அவைலபிலிட்டியே இருக்காது. அவ்வளோ பண்ண போறதும் கிடையாது. இருக்கவும் இருக்காது. ஏற்கனவே பண்ணதும் வித்துருச்சுன்னா. அதுல ஒரு ப்ராடக்ட் நம்ம கையில இருக்கும்போது ஒரு மாரி எப்படி சொல்றது? பயங்கர பம்ப்ட் அப்பா இருக்கேன். ஸோ இந்த ஃபீல் செம்மையா இருக்கு. செம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கு. எங்கேயுமே ஒண்ணு கிடைக்காதது நம்ம கையில கிடைச்சதா? அதுவும் நியூ பேக், நியூ இன் பேக் அன்பாக்ஸ் பண்ணும்போது, இப்ப அந்த யாருக்கும் கிடைக்காத ஒரு ரேரான சீல்டு பேக் பார்த்தீங்கன்னா தெரியும். அவ்ளோ அழகா பேக் பண்ணியிருக்காங்க. சொன்ன மாரி இது கத்தர்ல வந்து மீனா ரீஜியன்ல கத்தர்ல இம்போர்ட் பண்ணது. இங்க பெங்களூர்ல ஒரு ரீட்டெயில் இருக்கு. இது மாரிலாம் நம்மளால இம்போர்ட் பண்ண முடியாது. எக்ஸ்பென்சிவா இருக்கும். ரீட்டெய்லர்ஸ் அவங்க இம்போர்ட் பண்ணி இல்ல அங்க போனாங்களா, இல்ல அவங்க அவங்க அந்த கண்ட்ரி போயிட்டு ஒண்ணு வாங்கிட்டு வர்றது, அப்படின்னா இம்போர்ட் பண்ணி இங்க விக்கிறதா பெங்களூர்ல மல்லேஸ்வரம் ஒரு பிளேஸ்ல ஒரு செல்லர்ட்ட இருந்து தான் நான் வாங்கியிருந்தேன் இத. அவரு தான் இத கேட்டிருந்தேன். எங்க இருந்து இம்போர்ட் பண்ணார்னா, கத்தர் அண்ட் ஹாங்காங் அந்த மாரி பிளேஸ்ல தான் இந்த டாய் ப்ரோ இவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட ஒரு ரீஜியன் வெர்ஷன் தான் இது. உங்க பேக்கேஜிங் பார்த்து தான் தெரியும். ஸோ, அதனால தான் இங்க பே பிளேட் பர்ஸ்ட்ன்னு இல்லாம பே பேட்டில் பர்ஸ்ட்ன்னு இருக்கும். அந்த மீனா ரீஜியன்லாம் பார்த்தீங்கன்னா, பே பேட்டில்ன்னு தான் கால் பண்றாங்க. ஸோ, அதெல்லாம் சேம் தான். இத பார்த்துட்டு இது டூப்ளிகேட் அது மாரிலாம் நெனச்சுப்பீங்க. அது மாரிலாம் இல்ல. அந்த ரீஜனுக்கு ஏத்த மாரி அந்த நேமிங் மாறும். ஸோ, சொன்ன மாரி டக்காரா டாமியோட ப்ராடக்ட் தான். இது பார்த்தீங்கன்னா, ஆனிமே பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பேஸ் டூன்னு ஒரு இந்த டெலிவிஷன்ல தான் அங்க ஆனிமே சீரிஸ் டெலிகாஸ்ட் ஆகும் போல. ஸோ, அதுவும் இங்க போட்டிருக்கு. மீனா ரீஜன்லாம் இந்த டிவி சேனல்ல தான் டெலிகாஸ்ட் ஆகும் போல. இது சொன்ன மாரி பிளேட் 1 சீசன் 1 ஆனிமே சீசன் 1ல இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஷூ கொரனை இதுதான் ஆனிமேல ஃபர்ஸ்ட் பிளேட் ஷூ கொரனை யூஸ் பண்ண ஸ்ட்ரோம் ஸ்பிகன் கேயூ நக்குல் யுனைட்ன்னு ஒரு பே. அண்ட் மாங்கால வந்து இதுக்கு முன்னாடி ஒரு பே இருந்திருக்கும். அ ஃபியூஷன் ஸ்ப்ரெட்ன்னு ஒரு அதுதான் ஃபர்ஸ்ட்டு ஷூவோட பே. ஆனா ஆனிமேல இதுதான் ஃபர்ஸ்ட்டா காமிச்சிருப்பாங்க. ஆனா அந்த பே இருக்கு. பட் இது ஆனிமே வைஸ்ல ஃபர்ஸ்ட் பே. டூயல் சிஸ்டம். பார்த்தீங்கன்னா, இந்த லேயர் வந்து டூயல் லேயர் இருக்கும். இத பிரிக்கலாம். இத பிரிக்கிறதுக்கு எனக்கு ஆக்சுவலி மனசு வர மாட்டேங்குது. இத அப்படியே வச்சுக்கலான்னு தோணுது. பட் இது நம்ம பிரிச்சு தானே ஆகணும். அப்ப நம்ம லான்ச் பண்ணி இத எப்படி இருக்குன்னு பார்க்க முடியும். அப்ப தானே இன்னும் சூப்பரா இருக்கும். ஸோ பிரிக்கலாம். இத பார்த்து பொறுமையா இந்த பேக்கேஜிங் அப்படியே எதுவும் இல்லாம அப்படியே பொறுமையா பிரிக்கணும். இந்த பேக்கேஜ் அப்படியே பத்திரமா வச்சுக்கணும். ஸோ அதுக்காக பார்த்து பொறுமையா தான் பிரிக்கணும். டீட்டெயிலிங்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இங்க டக்காரா டாமி கீழ ஸ்பேஸ் டூன்னு போட்டிருக்கு. இங்க ஸ்ப்ரைசன் S2 ஸ்ட்ரோம் ஸ்ப்ரைசன். அதாவது இங்கிலீஷ்ல ஸ்ப்ரைசன் சொல்லுவாங்க. ஜாப்பனீஸ்ல ஸ்ப்ரிகன். இது பேலன்ஸ் டைப் பே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பேலன்ஸ் டைப்னா அட்டாக்கும் இத லான்ச் பண்ணும், டிஃபென்ஸும் லான்ச் பண்ணும். 2 டைப் இந்த பே வச்சே பண்ணலாம். அத நீங்க விடுற லான்ச்சிங் போஸ்சர பொறுத்து. ரைட் ஸ்பின் ஆஸ் யூசுவல் உங்களுக்கு ஷூ கொரனை இமேஜ் போட்டிருக்கு. பே பேட்டில் பர்ஸ்ட் ஏஜ் 18+ இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த கோடு.
BB3T இது வந்து இந்த டாய் ப்ரோ இவங்க டிஸ்ட்ரிபியூஷன் மேனா ரீஜியன்ல டிஸ்ட்ரிபியூட் பண்றதுல இந்த கோடு யூஸ் பண்றாங்க. இந்த பேக்கேஜிங்க்கு இந்த கோடு. பட் இது ஜப்பான்ல டக்கரடாமி வந்து அவங்க அஃபிஷியலா ரிலீஸ் பண்ணும்போது கோடு B35 அந்த ப்ராடக்ட் தான். கோட் B35 ப்ராடக்ட் தான். பட் பேக்கேஜிங் வந்து டாய் ப்ரோக்கு டக்கரடாமி பண்ணது தான். மேட் இன் வியட்நாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். டக்கரடாமியோட அந்த B35 அந்த ப்ராடக்ட் தான். பேக்கேஜிங்னால இது பேக்கேஜிங் கோட் அந்த கண்ட்ரில வர கோட். பட் அதே B35 ஸ்டோம் ஸ்ப்ரிகன் தான் இது. டக்கரடாமியோடது. டக்கரடாமின்னு சொல்றேன்னா, அவங்க தான் ஒரிஜினலா பண்ணது. அதனால ஒரிஜினல் அவங்க பண்ணது அப்போ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. அவங்க தான் ஓஜியே. ஸோ அதனால தான் மேக்ஸிமம் இது ஃபேக்கு அந்த மாரி இப்போ ஆஸ்ப்ரோன்னு அவங்களும் ஒரிஜினல் தான். பட் அவங்க யுஎஸ் ரீஜியனை கவர் பண்றாங்க. ஆனா அவங்களே பேஸ் செஞ்சிருக்காங்க. இவங்கலாம் பார்த்தீங்கன்னா, டக்கரடாமிட்டேருந்து வாங்கி டிஸ்ட்ரிபியூட் தான் பண்றாங்க. ஸோ டக்கரடாமி ப்ராடக்ட் தான். அவங்களோட அங்க ஜப்பான்ல என்ன ரிலீஸ் பண்றாங்களோ அதே ப்ராடக்ட் சேம் ப்ராடக்ட். பட் டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. பேக்கேஜிங் மாறும். இவங்க நேமிங் போட்டு அந்த லைசென்ஸ் வாங்கி இவங்க ஒரு நம்பர் செட் பண்ணி அதே B35 இந்த பேக்கேஜிங்க்காக இந்த ஐட்டம் நம்பர் இவங்க இந்த பேக்கேஜிங் ஐட்டம் நம்பர் இந்த ப்ராடக்ட்டை இந்த ரீஜனுக்கு செட் பண்றனால இது இப்படி இருக்கு. பட் அதே ஜப்பான்ல ரிலீஸ் பண்ண B35 தான். பேக்கேஜிங் ஏத்த மாரி இவங்க ஒரு கோட் செட் பண்ணி விக்கிறாங்க. அதே ப்ராடக்ட் சேம் அங்க என்ன உள்ள அந்த பேக்கேஜ் இது உள்ள இருக்கோ அதுதான் உள்ள இருக்கு. பேக்கேஜிங் மட்டும் டிஃபர் ஆவனால நேமிங் அந்த கண்ட்ரிக்கு ஏத்த மாரி மாறிருக்கும் கோட்லாம். அதே B35 ஸ்டோம் ஸ்ப்ரிகன் ஜப்பான்ல ரிலீஸ் ஆனது தான். பேக்கேஜிங் பார்த்துட்டே இருக்கலாம் போல. அவ்வளோ அழகா இருக்கு வீப்ஸ். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க ஒரு பேப்ளேட் ஃபேனா இருந்தா உங்களுக்கு நான் பேசுறது புரியும். நான் ஏன் பேசுனதே பேசுறேன். அவ்வளோ ஹைப்பா இருக்குறேன். எங்கேயுமே கிடைக்காத ஒரு ப்ராடக்ட். நம்ம கையில சீல்டு அதுவும் சீல்டு யூஸ்டு கூட இல்ல. சீல்டு ஓப்பன் பண்ணாம இருக்கு. நம்ம தான் ஓப்பன் பண்றோம். இப்ப எங்கேயுமே இது கிடைக்க சான்ஸ் இல்ல. சரி ஓகே நான் பேசுனதே பேசுறேன். ரொம்ப பேசாம இத பொறுமையா அழகா இந்த பேக்கேஜ பிரிக்கலாம். இங்க ஆல்மோஸ்ட் எல்லா டீட்டெயில் கவர் பண்ணியிருப்பேன். இதுல உங்களுக்கு டீட்டெயில் போயிருப்பாங்க. லேயர் இது வந்து டியூவல் லேயர். 2 லேயர் வந்து ஃபிக்ஸ்டா இருக்கும். இன்ஃப்யூஸ்டா வரும். அதனால தான் இது டியூவல் லேயர். சீசன் 1 ஃபுல்லா டியூவல் லேயர்ன்னுவாங்க. ஏன்னா ஒரு லேயர்ல 2 லேயர் வந்து ஃபிக்ஸா இருக்கும். ஸ்க்ரூ போட்டிருப்பாங்க. நான் அத எடுத்தோனே உங்களுக்கு காட்டுறேன். அந்த டிஸ்க் ஃபோர்ஜ் டிஸ்க் பார்த்தீங்கன்னா நக்கிள்ன்ட்டு ஒரு டிஸ்க் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க இதுல. அப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் டிப் உங்களுக்கு டிரைவர் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு யுனைட் சொன்ன மாரி கேயு நக்கிள் யுனைட். நக்கிள் வந்து டிஸ்க், யுனைட் வந்து டிப். லேயர் வந்து ஸ்ட்ரோம் ஸ்ப்ரிகன். இந்த 3ம் சேர்ந்து தான் ஸ்ட்ரோம் ஸ்ப்ரிகன், நக்கிள் யுனைட். இங்கிலீஷ்ல ஸ்ப்ரைசன்னு காமனா சொல்லுவாங்க. ஸ்ட்ரோம் ஸ்ப்ரைசன் இங்கிலீஷ்ல. S2 2வது ஜெனரேஷன். இதுக்கு முன்னாடி வந்து ஸ்ப்ரிகன் ஃபியூஷன் ஸ்ப்ரிட்ன்னு ஒண்ணு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பட் அது மாங்கால தான். ஆனிமேல இதுதான் S1 மாரி. பட் அது ரிலீஸ் பண்ணனால இது S2ன்னு கால் பண்றாங்க. ஆனா ஆனிமேல இதுதான் S1. ஓகே. ஆல்மோஸ்ட் எல்லா டீட்டெயிலும் கவர் பண்ணியிருப்பேன். எவ்வளோக்கு வாங்கணும்னு கேட்டீங்கன்னா 1250. என்னடா 1250ன்னு சொல்றேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க கைஸ் அதிகம் தான். இது 400, 500க்கே ஃபன் ஸ்கூல் இம்போர்ட் பண்ணதுல அமேசான்லயே வித்துட்டு இருந்தது. எப்ப பார்த்தீங்கன்னா 2017 அந்த டைம்ல. இது 16ல ரிலீஸ் பண்ணாங்க. இந்தியால உங்களுக்கு தெரியும்ல. கொஞ்சம் லேட்டா தான் வரும் எதா இருந்தாலும். ஜப்பான்ல ஃபர்ஸ்ட்டு வரும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் யுஎஸ் வெஸ்டர்ன் மார்க்கெட் வரும். அதுக்கப்புறம் தான் இந்தியால கொஞ்சம் டிவி சீரிஸ்லாம் ஃபேமஸ் ஆவனே வரும். அப்ப 500, 600 அரவுண்ட் அதுக்குள்ள தான் இருந்தது. அப்ப பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அப்ப நெறைய பேர் இது மாரி வாங்கி நம்ம கலெக்ஷன் பண்ணோம். அன்பார்ச்சுனேட்லி அதெல்லாம் வந்து மிஸ் ஆயிடுச்சு. எப்படின்னே தெரியல. அது என்னோட ஃபால்ட். ரொம்ப இப்ப ரிக்ரெட் பண்றேன் அதுக்கு. இப்ப அகைன் இது மாரி கிடைக்காத டைம்ல இது மாரி நிப்ப கண்டுபிடிச்சு அன்பாக்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இப்ப எங்கேயுமே இது மாரி கிடைக்க மாட்டேங்குது. சுத்தமா கிடைக்க மாட்டேங்குது. செம்ம ரேர். இது நெனச்சாலுமே நம்ப எதுவுமே பண்ண முடியாது. எவ்வளோ காசு குடுத்தாலும். ஏன்னா மேனுஃபேக்சர் பண்றதில்ல. அதனால இருக்கிற யூனிட் மட்டும் நம்ப முடிஞ்ச அளவுக்கு அந்த லாஸ்ட் யூனிட் அத நம்ப கலெக்ட் பண்ணி நம்ப அன்பாக்ஸ் பண்ணணும். நம்ப சேனலுக்கு எல்லாம் கலெக்ட் பண்ணணும். புதுசா அப்படியே நம்ப பிரிக்கணும். அது ஒரு மெமரீஸா சேவ் பண்ணி நம்ம சேனல்ல வச்சுக்கலாம். உங்களுக்கும் ஒரு நாஸ்டால்ஜிக் ஃபீலா இருக்கும். அப்பலாம் பார்த்துருந்தீங்க. பே ஃபேனா இருந்து சின்ன வயசுல அப்ப ஒரிஜினல் பாக்குட்டன் ஷூட்லாம் பார்த்துருந்தீங்கன்னா, அதோட இட்டரேஷன் அப்படியே கன்டின்யூ ஆகி இப்ப பர்ஸ்ட்ல வந்து நின்னு இப்ப அதுக்கடுத்து எக்ஸ் வருது. ஸோ கரண்ட்லாம் எக்ஸ் கோயிங் ஆன். அந்த எக்ஸ் வந்து எனக்கு ஓகே பிடிச்சாலும் எனக்கு பர்ஸ்ட் ஒன் ஆஃப் தி ஃபேவரட் சீரிஸ் அந்த 4 இட்டரேஷன்ல. அண்ட் மெட்டல் பே அவ்வளவும் நானு மெட்டல் ஃபேன் கிடையாது. ஸோ சாரி மெட்டல் ஃபேன்ஸா இருந்தா எனக்கு அத பத்தி தெரியாது. நான் ரேரா கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துருக்கேன். பட் அவ்வளவும் மெட்டல் பத்தி எனக்கு தெரியாது. பர்ஸ்ட் தான் என்னோட ஃபேவரட் சீரிஸ். அந்த ஓஜி ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதுதான் ஓஜி அங்கருந்து தான் ஸ்டார்ட் ஆனது. அண்ட் எக்ஸ் ஓரளவுக்கு நார்மலா போகுது. பட் பர்ஸ்ட் அளவுக்கு எனக்கு இல்ல. என்னைக்கும் பர்ஸ்ட் தான் எனக்கு ஒரு மாரி ரொம்ப ஒரு மாரி அந்த டீட்டெயிலிங்கா இருக்கட்டும், உங்களுக்கு அந்த டிஃப்ரெண்ட் அந்த யூனிக் ஒரு மாரி சூப்பரா பண்ணியிருப்பாங்க. அந்த சீரிஸா இருக்கட்டும், மாங்காவா இருக்கட்டும், இந்த கேரக்டர், இந்த டிசைன் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பர்ஸ்ட் சீரிஸ் இந்த பர்ஸ்ட்ல தான் கொண்டு வந்தாங்க. பர்ஸ்ட் இந்த மெத்தடே. ஸோ அதனால எனக்கு பர்ஸ்ட் சீரிஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான். ஆல்மோஸ்ட் எல்லாம் கவர் பண்ணி ரொம்ப பேசியிருப்போம். ஆல்ரெடி டைம் ரொம்ப அதிகமாயிடுச்சு.
பெரிய வீடியோவாக இருக்க போது சாரி கைஸ். கான்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொன்ன மாதிரி ஸ்ட்ரோம் ஸ்ப்ரிகன் இருக்குது, லேயர், ஃபார்ஜ் டிஸ்க், பர்ஃபார்மன்ஸ் டிப், ஒரு என்ட்ரி லெவல் ஒரு ரிப் கார்டு கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஜஸ்ட்டு என்ட்ரி லான்ச்சர் தான் இது. இது எதுவும் பண்ண முடியாது. ப்ரோட்டோடைப் லான்ச்சரு. நம்ம லான்ச்சர் வாங்கணும். சும்மா சின்னதாக ஒரு ரிப் கார்டு வைண்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க பிளாக் கலரில். அண்ட் ஓகே, ஆல்மோஸ்ட் கவர் பண்ணியிருப்பாங்க. வேறு எதாவது பேசணுமா? ரொம்ப பேசிட்டேன் ஆல்ரெடி. சரி, எதாவது கட் பண்ணி தூக்கணும் எடிட்டில். சரி, இதை அப்படியே பார்த்து பொறுமையாக பிக்கலாமா? பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டேப் போட்டிருக்காங்க. ஓகே ஓகே, இங்கே ஒரு டேப் இருக்குது. ஓகே, இந்த பேக்கேஜிங் எனக்கு ரொம்ப அப்படியே கிழிக்க பிடிக்கல. இது எனக்கு பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. அதனால் ஓகே, இது கிழிஞ்சிச்சு. கிழிக்கக்கூடாதுன்னு நினச்ச இந்த மாதிரி தான் அப்படி தான் கிழிக்க வேண்டியதாக இருக்குது. வேறு வழி இல்லை கைஸ். இங்கே பாருங்கள். சரி, ஓகே, இந்த மாதிரி பண்ணியிருக்கணும். இந்த டேப்பையும் எடுத்தாச்சு ஆல்மோஸ்ட். ஓகே, இங்கே ஒரு டேப் போட்டிருக்காங்களா? இப்போ இவரோட ஷூவோட மூஞ்சி வேறு போயிடும் போல். இதுதான் பார்த்து பொறுமையாக நான் அப்படியே பத்திரமா வச்சுக்கணும்னு நினச்சேன். இந்த டேப்பு இந்த டேப் மட்டும் வர மாதிரி தான் நல்லாயிருக்கும். இந்த பின்னாடி இருக்க அந்த டீட்டெயிலும் சேர்த்து போயிடுது. அதுதான் இதில் எனக்கு இப்படி. ஏன்னா பேக்கேஜ் அழகாக இருக்குங்களா, பொறுமையாக பிச்சுட்டு இருக்கு. ஐயோ ஷூ முடிஞ்சு போச்சு. சாரி காய், ஷூ ஃபேன் யாராக இருந்திருந்தீங்கன்னா நான் போகக்கூடாதுன்னு தான் நினச்சேன். பட் வேறு வழியில் இந்த டேப்போடு சேர்த்து அது வரனால ஷூ குரணை எடுத்தாச்சு. ஓகே, இந்த டேப்பை அப்படியே வைப்போம். அது ஒட்ட முடியுதான்னு பார்ப்போம். பர்ஸ் டேப்பும் பிரிச்சாச்சு. ரிப் கோட் வந்துடுச்சு. ஒரு மேனுவல் ஸ்ட்ரோம் ஸ்ப்ரிகனோட ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, நைஸ். இதை பார்த்தீங்களா? உங்களுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா நான் சொன்னல, இந்த மேலே இருக்க பேக்கேஜிங் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டாய் ப்ரோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அதுவும் இவங்க தான் பண்ணுறது. டக்கரா டாமி தான். உள்ளே பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸில் இது இருக்குது பாருங்கள், B35. ஜப்பானில் B35 ரிலீஸ் பண்ணாங்க அவங்க பேக்கேஜிங்கில் ஜப்பானில். பட் இதில் ஐட்டம் நம்பரு வேறு போட்டிருப்பாங்க. ஏன்னா அது டாய் ப்ரோ அவங்களோட ரீஜனுக்கு ரிலீஸ் பண்ணுறதுனால அந்த பேக்கேஜிங்லாம் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுறதுனால அது அப்படி இருக்கும். மேலே பேக்கேஜிங் வேறு மாதிரி, நேம்லாம் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் உள்ளே இருக்கிற எல்லாமே B35 இருந்து அதே இது தான். பேக்கேஜிங் மட்டும் கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி மாறும். உங்களுக்கு மேனுவல் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். மேனுவல் இந்த கண்ட்ரிக்கு டாய் ப்ரோ கரெக்டாக எந்த கண்ட்ரிக்கு இப்போ அரபிக்கில் இது இருக்குது, பே பேட்டில் பர்ஸ்ன்னு இருக்குது. ஜப்பானில் இருக்கும் பே பிளேடு, பே பெய்தோ அது மாதிரி அவங்களுடைய இதில் எழுதியிருக்கும். ஸோ கண்டென்ட்லாம் எல்லாமே உள்ளே இருக்கும், சேம் தான். அந்த கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி மாற்றிருக்காங்க. அதுவும் டக்கரா டாமி அவங்க தான் பண்ணது. ஓகே, இதை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் கைஸ். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். டிஸ்க், ஸ்ட்ரோம் ஸ்ப்ரிகனோட லேயர், டுயல் லேயர். ஓகே, கட் பண்ணியாச்சு. ஃபக்கிங் ஆசம். அவ்வளோ சீல்டு ப்ராடக்ட் தான். நம்ம அதை பிரித்து அதை எடுத்து நியூவாக நம்ம கையில் தான் ஃபஸ்ட்டு படுது. அது எப்படி இருக்கும், நம்ம தான் அதை தொடரோம் ஃபஸ்ட்டு. அண்ட் ஜஸ்ட் டாக்கிங் அபவுட் பே ஸ்க்ரூ போட்டிருக்காங்க. மேலே 2 ஸ்க்ரூ, கீழே 2 ஸ்க்ரூ. இன்ஃப்யூஸ்ட் ஆகி வருது பாருங்கள், 2 பார்ட்டு இன்ஃப்யூஸ்ட் ஆகுது. அதனால தான் டியூவல் லேயர். ஸ்ட்ரோம் ஸ்ப்ரிகனோட டியூவல் லேயர். இங்கே பாருங்கள், உள்ள ஸ்ப்ரிகன் இருக்கான் பாருங்கள், தலைவன். இதை பார்த்துருப்பீங்க அனிமேஷனில். ஸ்ப்ரிகன் மூஞ்சி இந்த கண் வச்சுருக்காங்க. ஸ்டிக்கர் ஒட்டினா இது ஒன்றும் பார்க்க அழகாக இருக்கும். நெக்ஸ்ட் டிரைவர், பேலன்ஸ்டு பிளாஸ்டிக் டிப். இது அட்டாக்காகவும் யூஸ் பண்ணலாம், டிஃபென்ஸாகவும் யூஸ் பண்ணலாம். பேலன்ஸ்டு பே. இங்கே 2 ஸ்க்ரூ போட்டிருக்காங்க டிப்பில். இந்த ஸ்க்ரூ பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுதான் டக்கரா டாமி ஒரிஜினல் இப்படி தான் இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப பயங்கரமாக இருக்குது. ஓகே, ஃபிக்ஸ் பண்ணலாம். ரொம்ப லூஸாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப லூஸாக இருக்குது. ஈஸியாக பர்ஸ் ரெடின்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் பேஸ் தான். பயங்கரமாக இருக்குது. இது அப்படியே கலெக்ஷனுக்கு, நம்ம கலெக்ஷனுக்கு ஆட் ஆகிறோம். ஸ்ட்ரோம் ஸ்ப்ரைசன்